20,000 ரூபாய்க்குள்ள ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினா என்ன மாதிரி மொபைல் ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். நீங்க இப்போ 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ள ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க? முக்கியமா நீங்க 4G மொபைலை சூஸ் பண்ணுவீங்களா இல்ல 5G மொபைலை சூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கறதையும் சேர்த்து மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் மொபைல்ஸ்ல நம்ம 5வது பிளேஸ்ல பார்க்க போற மொபைல் Moto G71. இந்த மொபைல்ல 6.4 இன்ச்ல AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வருது. அது போக கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் வருது. அதுல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் இருக்கு. அது போக அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் சேர்ந்து வந்துருது. இங்க செல்ஃபி கேமரா 60 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 695 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இப்போ 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ள Snapdragonோட இந்த ப்ராசஸர்ல தான் நிறைய பிராண்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கும். 768 விட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். அது போக இந்த மொபைல் Android 11ல தான் வருது. ஒரு க்ளீனான நீட்டான ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைல்ல இருக்குது. பேட்டரி கெபாசிட்டி 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6+128 19,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. எனக்கு நீட்டான ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் இந்த மொபைலை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து 4வது பிளேஸ்ல நம்ம பார்க்க போற மொபைல் Infinix Zero 5G. இந்த மொபைல்ல 6.78 இன்ச் அப்படிங்கிற ஒரு பெரிய டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. IPS LCD டிஸ்ப்ளே தான். இந்த டிஸ்ப்ளேக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டிங் இருக்குது. அது போக இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப், பிரைமரி சென்சாரா 48 மெகாபிக்சல், அதுக்கப்புறம் ஒரு 13+2 அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் கேமரா செட்டப் வருது. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 900 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம பார்க்குற மொபைல்லையே ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய மொபைல் இந்த மொபைல். அந்த அளவுக்கு ஒரு செம சூப்பரான ப்ராசஸரை ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த மாடல்ல கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் Android 11ல தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. அது போக இங்க பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8+128 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் முக்கியம். 8GB ராமோட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸரோட 20,000 ரூபாய்க்குள்ள எனக்கு ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான சாய்ஸா இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த பெஸ்ட் மொபைல்ஸோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க ஏதாவது மொபைல் ஃபோன் வாங்க போறீங்க அப்படின்னா மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம 3வது பிளேஸ்ல பார்க்க போற மொபைல் Redmi லேட்டஸ்டா லான்ச் பண்ண Redmi Note 11 Pro. இந்த மொபைல் வந்து ஒரு 4G மொபைல். இங்க 6.67 இன்ச்ல Full HD Plus சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அது போக இங்க கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல குவாட் கேமரா செட்டப், பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. அது போக அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் வந்துட்டு செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Helio G96 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர்ல கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். அது போக இந்த மொபைலும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11ல தான் வருது. இங்க பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு லேட்டஸ்ட் மாடல்ல ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரக்கூடிய ஒரே மொபைல் இந்த மொபைல் தான். சோ அந்த விதத்திலயும் இந்த மொபைல் பெஸ்டா இருக்குது. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6+128 18,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. சோ 18,000 ரூபாய்க்கு AMOLEDோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இத தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல எனக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அந்த 67 வாட் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா Redmi Note 11s இந்த மொபைல் பார்த்தோம் அப்படின்னா இதோட கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல அவைலபிளா இருக்கு. அங்க 90 Hz வரும், 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரும். அதே மாதிரி Poco M4 Pro 4G அப்படின்னு ஒரு மொபைலும் இருக்குது. இந்த மொபைல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம 2வது பிளேஸ்ல பார்க்க போற மொபைல் Redmi Note 11 Pro Plus 5G. இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மொபைலோட ஸ்பெக்ஸ் மாதிரி தான் வரும். இங்க ப்ராசஸர் மட்டும் தான் டிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. இங்க 6.67 இன்ச்ல Full HD Plus சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப், பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல், செல்ஃபி கேமரா சேம் அதே 16 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க Snapdragon 695 ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் தான். ஆனா இங்க வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 1080 30 fps தான் இந்த மொபைல்ல வந்து வீடியோஸ் எடுத்துக்க முடியும். இந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11ல தான் வருது. இங்கேயும் பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வருது. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6+128 ஆஃபர்ல 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்ண போறாங்க. சோ 20,000 ரூபாய்க்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். 695 ப்ராசஸரோட ஒரு 5G மொபைலா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் இந்த மொபைல் ட்ரை பண்ணுங்க. இல்ல எனக்கு 4G போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா Redmi Note 11 Pro நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் கம்மியான பிரைஸ்ல உங்களுக்கு கிடைச்சிரும். இல்ல எனக்கு 695 ப்ராசஸர்ல
ஆண்ட்ராய்ட் 12 ஏதாவது மொபைல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல்மி 9 ப்ரோ இந்த மொபைல் வந்து இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்ட் 12 வேணும் அப்படின்னு நினச்சா மட்டும் அந்த மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே இந்த மொபைலோட அது எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ப்ராசஸர் மட்டும் தான் சேமாக இருக்கும். ஆண்ட்ராய்ட் 12 இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். LCD டிஸ்பிளே 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் இந்த ரியல்மி 9 ப்ரோ மொபைல் இருக்குது. கடைசியாக நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்க்க போகிற மொபைல் IQ Z5. இந்த மொபைலில் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் IPS LCD டிஸ்பிளே தான் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இங்கே கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியரில் ட்ரிபிள் கேமரா செட்டப், பிரைமரி சென்சார் 64 மெகாபிக்சல் வருது. அது போக அல்ட்ரா வைடும் கவர் பண்ணிடுறாங்க. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் வருது. இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹைலைட் என்ன, இங்க ஸ்னாப்டிராகன் 778 ப்ராசஸரோட வருது. ஸ்னாப்டிராகன் 778 ப்ராசஸரோட ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல வாங்கக்கூடிய ஒரே மொபைல் இந்த மொபைல் மட்டும்தான். இந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 11ல தான் கொடுக்குறாங்க. இங்க பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8+128 8GB RAM 24000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. பெரும்பாலும் இந்த மொபைலுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2500 ரூபாய் கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ 2500 ரூபாய் கூப்பன் ஆஃபரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 21500 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். இப்போ கார்டு ஆஃபர் போயிட்டு இருக்குது. நிறைய டைம் இது ஆஃபர்ல வந்து 20000 ரூபாய்க்குள்ள வாங்குற மாதிரி தான் இந்த மொபைல் இருக்குது. இப்போ நீங்க வாங்கினாலுமே 20000 ரூபாய்க்கு கார்டு ஆஃபர் எல்லாம் சேர்த்து வாங்கிக்கலாம். இல்ல கூப்பன் ஆஃபரை மட்டும் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா 21500 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். 8GB RAM 21500 ரூபாய் எல்லாரும் வாங்க முடியும். கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணா 20000 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். ஸோ 20000 ரூபாய்க்கு ஸ்னாப்டிராகன் 778 ஒரு பெஸ்ட் மொபைல் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்னாப்டிராகன் 778 தேவையில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா Redmi Note 11 Pro Plus 5G அந்த மொபைலை ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல IQல எனக்கு இன்னும் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு பெஸ்ட் மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா IQ Z3 வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஃபர்ல 15000 ரூபாய் வரைக்கும் வாங்க முடியும். அந்த மொபைல் வந்து சேம் ஸ்பெக்ஸ் தான் Snapdragon 768 ஓட வரும். சோ அந்த மொபைலும் ஒரு பெஸ்டான மொபைல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்க அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ 20000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் மொபைல்ஸ் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன். இது போக நீங்க சாம்சங்ல ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ராசஸர் மட்டும் தான் அதுல நல்லா கொடுத்திருக்காங்க 5G மொபைல்ஸ்ல. மத்ததெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல குறை வச்சிருக்காங்க. ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா நீங்க சாம்சங்லயும் செக் பண்ணி பாருங்க. சோ இப்போதைக்கு இந்த மொபைல் எல்லாம் பெஸ்டான மொபைல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தவிர்த்து நீங்க ஏதாவது வேற மொபைல்ஸ் நினைக்கிறீங்களா, இல்ல இந்த லிஸ்ட்டை வந்து வேற மாதிரி பண்ணிருக்கலாம், இல்ல வேற மொபைல்ஸ்லாம் சேர்த்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னெல்லாம் சேர்த்திருக்கலாம், என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற என்னென்ன பிரைஸ் செக்மெண்ட்லாம் இப்போ வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் கவர் பண்ண முயற்சி பண்றேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க மறக்காம டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பை.